என் அலைச்சல்களை தேவரில் எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. 56 சங்கீதம் 8வது வசனம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்தாதவர்கள் யாருமே இல்லை. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்திக் கொண்டு தான் இருக்கிறார்கள். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்களும் கூட பல வகையான காரியங்களுக்காக அழுதிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். தோல்விகளை குறித்து அழுதிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை குறித்து அழுதிருக்கலாம், அல்லது தாங்க முடியாத துயர சம்பவங்களை குறித்து அழுதிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். தேவைகளை குறித்து நீங்கள் அழுதிருக்கலாம். யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா, நான் இவ்வளவு அழுதிருக்கிறேன்? உங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் கணக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அழுததான அந்த கண்ணீருக்கு கணக்கு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் நம் வடித்த கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? நம்மை நேசித்தவர்கள் கூட, நம்மோடு இருக்கிறவர்கள் கூட இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற, உங்களை நேசிக்கிற, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவாதி தேவன் உங்களுடைய கண்ணீர்களை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். என்னென்ன காரியத்திற்காய் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள் என்று மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம். மனிதர்களிடத்தில் போய் நீங்கள் அழுதிருப்பீர்கள், அவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உங்களை மறவாத தெய்வம் நீங்கள் வடித்த கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, யார் எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும்? யார் என்னுடைய வாழ்க்கையில என்னை உயர்த்தும்படியாய் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் எனக்கு பக்கபலமாய் இருக்க முடியும் என்று சொல்லி கலங்கி போயிருந்த உனக்கு ஆண்டவர் தான் ஆறுதல். நீ வடித்த கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார், அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். நீ மறக்கப்படுவதில்லை என் அன்பு நண்பனே, என் சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே. ஒருபோதும் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் வடித்த கண்ணீர்களுக்கு எல்லாம் பதில் உண்டு. என்ன தேவைகளுக்காய் அழுதீர்களோ, என்ன காரியத்திற்காய் அழுது புலம்பி கண்ணீர்களை நீங்கள் வடித்தீர்களோ, எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். பிள்ளை இல்லாத ஆகாருக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மீதும் அன்பு வைக்கிற ஆண்டவர் இருக்கிறாரா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆதரிக்கிறார், ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்றாலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் நீ மறக்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நீ வடித்த கண்ணீருக்கு கணக்கு உண்டு. ஏதேதோ கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் வடிக்கிற கண்ணீர்களுக்கு அவர் கணக்கு வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு கரிசனை நம் மீது. சந்தோஷப்படுகிற சகோதரனே, ஆறுதல் பெற்றுக்கொள், சமாதானத்தை பெற்றுக்கொள். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்க நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில்
நாங்கள் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு போனார்கள். ஆனால் என்னுடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிற தெய்வமே, என் மீது அன்புடைய ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர், கணக்கில் வைத்திருக்கிறீர். என்னென்ன காரியத்திற்காய் கண்ணீர் வடித்தார்களோ அதற்குண்டான பதிலை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. தோல்வி அடைந்தவர்களுக்கு ஒரு வெற்றியின் பாதையை திறந்து தரும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்கு என் தேவன் உதவி செய்வீராக. கண்ணீர்களுக்கு தக்கதான பதிலை கட்டளையிடுவீராக. தகப்பனே, வியாதியை குறித்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சுகத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. சுகபலன் எப்பொழுது பிள்ளையை ஆளுகை செய்யட்டும். பண தேவைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தேற்றுவீராக. குறைவுகள் நிறைவாவதாக, கடன் பிரச்சனைகள் மாறி போவதாக. இருளின் பாதையிலே நடந்தாலும் என் தேவன் வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சத்தை என் தேவன் காண்பிக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நீரை வெளிச்சமாய் பிள்ளைகளோடு இருப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. அன்பானவர்களை இழந்து போய் தனிமை உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தேற்றுவீராக. தகப்பனே, தேற்றுவீராக. ஏமாற்றங்கள் மாறி போகட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழட்டும். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளை விடுதலை செய்யட்டும். ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க, தேற்றுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.